காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா கூறிய சர்ச்சை கருத்தால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிக்கலாம். ரமேஷ், முதலமைச்சரின் விளக்கம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து பொது வெளியில சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை, தீயவர்களின் எண்ணுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அதாவது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா சென்னையில நடைபெற்ற கூட்டத்துல பேசும்போது காமராஜர் குறித்து சில கருத்துக்களை பேசியிருந்தாரு. அரசியல் விவாதமா அந்த கருத்து மாறி இருந்தது. காங்கிரஸ் தரப்பிலும் இதற்கு எதிர்வினை கருத்துக்கள் எல்லாம் வந்த வண்ணம் இருந்தது. இந்த சூழல்ல தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு சமூக வலைதள பதிவுல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அந்த கருத்துல முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி குடியாத்தம் இடைத்தேர்தல்ல காமராஜருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா கூறியிருந்தார் அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டியிருக்காரு. மேலும் காமராஜர் மறைந்த போது ஒரு மகன் போல நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து காமராஜரனுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அப்படின்னும் முதலமைச்சர் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி காமராஜர் உடல் நலிவுற்ற நிலையிலையும் தன்னுடைய திருமணத்துக்கு நேர்ல வந்து வாழ்த்திய நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னும் முதலமைச்சர் அந்த சமூக வலைதளத்துல சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து செய்தி முதலமைச்சர் இருக்கக்கூடிய செய்தியில காமராஜர் குறித்து பொது வெளியில சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை, மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில தான் எந்த கருத்துமே பகிரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சமூக நீதியையும் மதசார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாள் எல்லாம் உழைத்த காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராஜர் பற்றிய திருச்சி சிவாவின் கருத்து அரசியல் விவாதமாக மாறி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் முதலமைச்சர் இந்த காமராஜர் விவாதம் தொடர்பான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கக்கூடியதும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.